இப்போ ஒரு கட்சிக்கு தேசிய கட்சி அங்கீகாரம் கிடைக்கிறதுக்குன்னு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அதில் முதல் கண்டிஷன்ஸ் என்னென்னா, எம்பி தேர்தல் இல்லை எம்எல்ஏ தேர்தலில் அந்த கட்சி வந்து 4 மாநிலங்களில் போட்டிட்டு ஒவ்வொரு மாநிலத்திலையும் 6% ஓட்டு வாங்கணும். அதுபோக 4 எம்பி சீட் ஜெயிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா ரெண்டாவது கண்டிஷன்ஸ், எம்பி தேர்தலில் 3 மாநிலங்களில் நின்று 2% ஓட்டு வாங்கணும். அதாவது மொத்தமாக 11 எம்பி சீட் ஜெயிச்சிருக்கணும். அதுவும் இல்லையா, மூணாவது கண்டிஷன் வந்து ஒரு கட்சி 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக இருக்கணும். ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸில் ஏதாவது ஒரு கண்டிஷனை பூர்த்தி பண்ணாலே தேசிய கட்சி அங்கீகாரம் கிடச்சிரும். இப்படி இந்தியாவில் இது வரைக்கும் 6 தேசிய கட்சிகள் இருக்குது. இப்போ ஒரு கட்சிக்கு மாநில அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மொதல் கண்டிஷன் வந்து ஒரு கட்சி ஒரு மாநிலத்தில் நடக்கிற சட்டசபை தேர்தலில் 6% ஓட்டு வாங்கியிருக்கணும். கூடவே 2 எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சிருக்கணும். அதுவும் இல்லையா, ரெண்டாவது கண்டிஷன் வந்து ஒரு கட்சி எம்பி தேர்தலில் வந்து அந்த மாநிலத்தில் 6% ஓட்டு வாங்கணும், இல்லை ஒரு எம்பி சீட்டு ஜெயிச்சிருக்கணும். அதுவும் இல்லையா, மூணாவது கண்டிஷன் வந்து ஒரு மாநிலத்தில் நடக்கிற எம்எல்ஏ எலெக்ஷனில் அந்த கட்சி வந்து 3% சீட்டு ஜெயிக்கணும். அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 8 தொகுதி ஜெயிக்கணும். அதுவும் இல்லையா, நாலாவது கண்டிஷன்ஸ் வந்து ஒரு எம்பி தேர்தலில் ஒரு மாநிலத்தில் 25 தொகுதிக்கு ஒரு எம்பி தொகுதி ஜெயிக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் 39 தொகுதி இருக்கா, அப்போ மொதல் 25 தொகுதிக்கு ஒரு சீட்டு, அடுத்த 14 தொகுதிக்கு ஒரு சீட்டுன்னு சொல்லி 2 எம்பி சீட்டு வந்து ஜெயிக்கணும். ஸோ இந்த நாலாவது கண்டிஷனை பூர்த்தி பண்ணி தான் விசிகா வந்து ரீசெண்டாக மாநில கட்சி ஆனாங்க. அதுவும் இல்லையா, அஞ்சாவது கண்டிஷன்ஸ் வந்து ஒரு எம்பி தேர்தல் எம்எல்ஏ தேர்தலில் மொத்தமாக 8% ஓட்டு வாங்கியிருக்கணும். அப்படி தான் இந்த அஞ்சாவது கண்டிஷனை பூர்த்தி பண்ணி தான் ரீசெண்டாக என்டிகேவும் மாநில கட்சி ஆனாங்க. ஸோ இந்த 5 கண்டிஷன்ஸில் ஏதாவது ஒரு கண்டிஷனை பூர்த்தி பண்ணாலே அவங்க வந்து மாநில கட்சி அங்கீகாரம் அவங்களுக்கு கிடச்சிரும். இப்படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 58 மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருக்குது. சரி, ஒரு கட்சி வந்து மாநில கட்சியாவோ இல்லை தேசிய கட்சியாவோ அங்கீகாரம் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு நிறைய நன்மைகள்லாம் இருக்குன்னு சொன்னோம்ல. அதில் முதல் நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.